நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி என்ன தலைப்பின் கீழ் விவாதிக்க போகிறோங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கருணாநிதி தலைமையில் இருந்த திமுகவும் சரி, தற்போது ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் திமுகவும் சரி, ஒரு தேர்தலில் கூட தனித்து நின்று வெற்றி பெற்றதாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லை. அதனால்தான் திமுகவுக்கு என்று இப்போது வரை தனித்த வாக்கு வங்கி எவ்வளவு என்று திமுகவினருக்கும் தெரியாது, அரசியலை உற்று நோக்கி வரும் எவருக்கும் தெரியாது. அதனால்தான் கூட்டணி விவகாரத்தில் யுக்திகளை கையாள்கிறது திமுக. அந்த கூட்டணி கட்சிகளிடம் தன்னை சரண்டர் செய்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பெட்டிகளை கொடுத்து அவர்களை தங்களுடனேயே வைத்துக் கொள்வது. இப்படி யுக்திகளுடன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவால் ஆட்சியை பிடித்துவிட்டு எப்போது யார் கேட்டாலும் இது திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என்று வாய்க்கிளிய வடை சுடுவார்கள். ஆனால் அது கூட்டணி கட்சிகளின் ஆசீர்வாதத்தால் தான் என்பதை மட்டும் மூடி மறைத்து விடுவார்கள். அதனால்தான் காங்கிரஸ் கட்சி தற்போது கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்ற பேசுபொருளை பொதுவெளியில் பேசவிட்டு 5 பேர் கொண்ட குழுவை திமுகவிடம் பேசுவதற்கு அனுப்பிவிட்டிருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் இன்னமும் எந்தவிதமான பேச்சுவார்த்தையோ அல்லது கூட்டணி தொடர்பான முன்னெடுப்புகளையோ செய்யவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள் என்று யாருமே இன்னமும் திமுகவுடனான கூட்டணி பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எப்போது வேண்டுமானாலும் கூட்டணி கணக்குகள் மாறலாம். அப்படி மாறினால் யார் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் என்று கணக்கு போட்டுதான் தற்போது திமுக கூட்டணி கட்சிகள் மௌனம் காக்கின்றன. அதே சமயம் திமுக மீதான மக்களின் அதிருப்தி, அதிமுகவின் வாக்கு வங்கி அதிகரிப்பு, களத்தில் அதிமுக கூட்டணி பலம், எடப்பாடியாரின் சுற்றுப்பயணம், திமுகவின் கொள்ளை ஆட்சி, கரூர் சம்பவம், திமுகவை வீழ்த்த அதிமுகவுடன் கைகோர்க்க போகும் மற்ற கூட்டணி கட்சிகள் என்று அரசியல் களம் அதிமுகவிற்கே சாதகமாக இருக்கிறது. இதையெல்லாம் யோசித்துதான் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இதுவரை முன்னெடுப்புகளை செய்யாமல் அமைதி காக்கின்றனவோ என்ற சந்தேகம் எழுகிறது. இன்னொரு புறம் திமுக காட்டிக் கொண்டிருக்கும் கொடூர முகத்தை ஒரு துளி கூட கண்டிக்க முடியாமல் கைகட்டி வாய்மூடி மௌன சாமியாராய் இருந்து வந்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் எதற்காக போராட்டம் நடத்தி இருக்கின்றன? 4.5 ஆண்டுகளாக இப்படி இருந்துவிட்டு இன்றைக்கு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்க போவது என்று தயங்கி தவிக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகள். அடுத்து வரப்போகும் 2026 தேர்தலில் மாறப்போகிறதா கூட்டணி கணக்குகள்? மாற்றத்தை நோக்கி நகர்கிறதா திராவிட மாடல் கூட்டணி கட்சிகள்? திமுக கூட்டணி தொடர்ந்து விமர்சனங்களை எதிர்கொள்வது ஏன்? கூட்டணி விவகாரத்தில் திமுகவின் மற்ற கூட்டணி கட்சிகள் அமைதி காப்பது ஏன்? திமுக கூட்டணி கட்சிகளின் மௌனம் சொல்லும் செய்தி என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் திமுகவின் கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளின் மௌனம் சொல்லும் செய்தி என்ன என்ற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அதிமுகவிலிருந்து திரு காசிநாத பாரதி இணைகிறாங்க, காங்கிரஸிலிருந்து திரு முருகையன் இணைகிறாங்க, அரசியல் விமர்சகர் திரு விஜயகுமார் இணைகிறாங்க, இணைய வழியாக தொழில் முனைவோர் கிருத்திகா இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். காசிநாத பாரதி சார், திமுக கூட்டணி கட்சிகளின் மௌனம் திமுகவின் உத்தரவா அல்லது காலத்தின் கட்டாயமா? திமுக கூட்டணி கட்சிகளின் மௌனம் சொல்லும் செய்தி என்ன? மௌனம் சம்மதம். இன்றைக்கு நடக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி, அதை பற்றி சொல்லாமல் இருக்கிறதே அந்த ஆட்சியை அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சியில் நடக்கின்ற அத்தனை அவலங்களையும் அங்கீகரித்து கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக இருந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஐயம் எழுகிறது. இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு முதலாவதாக தாலிக்கு தங்கம் திட்டம், 55 லட்சம் பெண்களினுடைய வாழ்விலை விளக்கேற்றிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டமாகிய தாலிக்கு தங்கம் திட்டம். அதேபோல் தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இலவச மடிக்கணினிகள், விலையில்லா மடிக்கணினிகள் திட்டம். அதற்கு அடுத்ததாக தமிழகத்தில் 1000 ஆண்டுகளில் நடக்காத ஒரு அவலம்,
வேங்கை வயலில் நடந்தபோது அந்த ஏழை எளிய மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லுகின்ற திருமா அவர்கள் வாய்மூடி மௌனமாக இருந்தது. இறுதியிலே அந்த வழக்கை யார் தொடுத்தார்களோ அவர்களே குற்றவாளிகள் என்று பூமராங்காகி திருப்பிய திமுக அரசினுடைய செயலை விக்கித்து போய் அவரால் வேறு வழி இல்லாமல் கதறினாரே தவிர போர்க்குரலாக அவரால் வெடிக்க முடியவில்லை. அதற்கு அடுத்ததாக எடுத்திங்கன்னா இன்றைக்கி தங்கம் விலை நிலவரம் போல தினந்தோறும் கொலை நிலவரம் தமிழகத்திலே வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த திமுக அரசு வந்ததற்கு பிறகு அசான் டேட் 5000 கொலைகள் நடந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6999 போக்சோ வழக்குகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவாகி இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து 114 கோடி ரூபாய்க்கு நாங்கள் இழப்பீடு தொகையை கொடுத்து விட்டோம் என்று பெருமையாக சொல்வதாக நினைத்து கொண்டு தனது அரசுக்கு எதிரான சிறுமையை உருவாக்கிவிட்டார். இப்படி தொடர்ந்து தமிழகத்திலே 8 வயது குழந்தைகள் முதல் 80 வயது மூதாட்டி வரை நடமாட முடியாத நீங்கள் கோவை அந்த முதுகலை மாணவி கற்பழிப்பு வழக்கிலிருந்து ஆரம்பித்து சென்ற ஓரிரு வாரத்திற்கு முன்பு நடந்த பட்டீஸ்வரம் கும்பகோணத்திலே 10வது படிக்கின்ற மாணவர்கள் 11வது படிக்கின்ற மாணவனை கொலை செய்ததிலிருந்து எங்காவது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா? அதிலே உச்சமாக போய் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிறது என்ற அடிப்படையில் திருவண்ணாமலையிலே காவலர்களே தாயின் முன்னிலையில் மகளை கற்பழித்ததாக இருக்கட்டும், எப்படி கிருகம்பாக்கத்தில் அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் மீது ஒரு அபியூசிங் நடந்துச்சு, அதை கூட வாபஸ் வாங்கிட்டாங்க வழக்கங்கிற போது இந்த பெண்களுடைய முன்னேற்றத்திலே பெண்களுடைய பாதுகாப்பிலே இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்கிறது. இன்றைக்கு போதைப் பொருட்களினுடைய காடாக போதைப் பொருட்களினுடைய கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டது. மெத்தப்பட்ட மீன்கிற ஒரு இதை உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியது இவங்க கட்சியில் இருந்த அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த ஜாபர் சாதிக்கு. அடுத்தடுத்து இவர்களால் நடத்தப்படுகின்ற இன்னமும் இவங்க கட்சியில் இருக்கிற பொறுப்பாளராக இருந்த தெய்வ செயல் அவருடைய மனைவியே 22 பேர் 30 பேர்னு சொல்லி பாலியல் குற்றச்சாட்டு. இப்படி இவர்களுடைய அரசிலே இந்த வெகுஜன மக்களுக்கு எதிராக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, எப்படி ரிப்பன் கட்டிடத்திற்கு எதிரில் எங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடினார்கள். அவர்களை கூட நடுஇரவில் அடித்து ஏற்றி அவலம் செய்த இவர்கள் ஆட்சியில் அந்த போதைப் பொருளை கடத்திய மெத்தப்பட்ட மீனை அறிமுகப்படுத்திய ஜாபர் சாதிக்கு அடித்து ஏற்றினாங்களான்னா ஏற்றலை. அப்போ எங்கேயுமே குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதால் தான் தமிழகத்தில் இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் இல்லை சார், நீங்கள் முதல்வர் அதுக்கு தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டாரே, போதைப் பொருள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்பா மாதிரி சொல்கிறது. அது ஒப்புதல் வாக்குமூலம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு உங்களுடைய கைகளில் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய கைகளில் இருக்கிறது. அதை யாரோ ஒரு NGO செய்யலாம், யாரோ ஒரு திரைப்பட நடிகர் சொல்லலாம். நீங்கள் அதையே செய்கிறதுங்கிறது கையாளாகாத தனத்தில் அந்த அரசு இருக்கிறது. காவல்துறையை முடுக்கி விட்டு நீங்கள் போதைப் பொருளை கடத்துறவனை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா அது குறைய போகுது. நீங்கள் போய் அதை செய்யலாமா? போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று நீங்கள் மக்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் என்பது இந்த அரசு செயல்பட முடியாத நிலையில இருக்கின்ற கையறு நிலையில இருக்கின்றது என்பதை நீங்கள் கொடுக்கின்ற ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான். அவர் தன்னை அப்பாவா இருக்கீங்கன்னா உண்மையா நீங்க அவங்க காவல்துறையை முடுக்கி விட்டு வேலையை பார்க்கணுங்க. நீங்க அவங்களோட உங்க கட்சியில இருக்கிற மெம்பரே இருக்கிறாங்க பண்றாங்கன்னா தெய்வ செயல் யாரு? உங்க கட்சியில இருக்கிறவங்க தான். அப்படி தொடர்ந்து உங்களுடைய அரசு மக்கள் விரோத செயலிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பு கூட மோஹித் என்கின்ற மாணவன் பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு பாழடைந்த நிலையில் இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறைன்னு இன்னைக்கு ஜூனியர் வேடன் வார இதழில் கவர் ஸ்டோரி போடுகின்ற அளவிற்கு பள்ளிக்கல்வித்துறை உச்சபட்ச இதில் போயிட்டு இருக்கு. இந்த அரசு அடுத்த 6 மாதங்களுக்குள்ளேயே திருநெல்வேலியில் சாப்டர் அரசு மேல்நிலைப்பள்ளி உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் 3 மாணவர்கள் சுவரிடிந்து இறந்து போனார்கள். அப்போ நீங்கள் என்ன சட்டம் போட்டீங்க? தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளிகளில் இந்த மாதிரி சுற்றுச்சுவர் இதெல்லாம் பில்டிங்கை பாருங்கன்னு சொல்லி போட்டீங்க. இப்போ மோஹித் இறந்து போயிருக்கிறாரு. இது அரசினுடைய அவலம் தானே. அரசு அப்போ இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள், அதாவது அரசியல் இயக்கம் நடத்துவது ஜனநாயகத்தில் மக்களினுடைய நலனுக்காக என்று சொன்னால் இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். நீங்கள் கூட்டணியாக இருங்க, நீங்கள் பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுங்க, தவறு சொல்லலை. இவ்வளவு பள்ளிக்கல்வித்துறையில் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டு, அதாவது திருச்சியில் சிங்களாபுரங்கிற ஒரு ஊரில் போய் பள்ளி இதை கட்டடத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் போன ஆண்டு திருச்சியில். சிங்களாபுரம் அந்த ஊர் பேர். அடுத்த ஓரிரு வாரங்கள், அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே அதனுடைய மேல் சுவர் இடிந்து விழுந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அன்னைக்கே ஒரு 10 பேரோ 20 பேரோ இறந்துருக்கிறதுக்கான. அப்போ என்ன நடக்குது? வாரம் நீங்கள் மாதம் நீங்கள் அகரம் பள்ளிப்பட்டில் தண்டராம்பட்டு தொகுதியில் நீங்கள் 16 கோடி ரூபாய் பாலத்தை திறந்து வைக்கிறீங்க.
அடுத்த மாதம் அடித்த வெள்ளத்தில் 16 கோடி ரூபாய் பாலமும் அடித்து செல்லப்பட்டு விட்டது. அப்புறம் ஏன் ஏவாவால் உதயநிதிக்கு இளம்பெரியார்னு பட்டம் கொடுக்க மாட்டார்? செஞ்சோற்று கடனுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் உதயநிதி அன்கோ என்கின்ற ஒரு 10,000-20,000 பேர்களை தவிர ஒட்டுமொத்த 8 கோடி மக்களும் வறுமையின் பிடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க புரோகிராம பயனடைந்த ஒரு 6-8 பேரை மட்டும் கொண்டாந்து அப்படி செஞ்சார் முதலமைச்சர். கசிந்துருகி கண்ணீர் மல்க 8 பேர் பேசிட்டா பாக்கி 8 கோடி மக்களும் சரியா இருந்துருவாங்களா? இப்படி பொய்யான மக்களிடம் ஒரு மாயையை உருவாக்கி ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழ்கின்ற அந்த அரசு இடி அமலாக்க பிரிவு 1020 கோடி ரூபாய்க்கு 882 கோடி ரூபாய் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை குடிநீர் வழங்கல் துறையில் தவறு நடந்துச்சுன்னு சொன்னிச்சு. இப்போ 1020 கோடின்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான், ஐஸ் கட்டி தனியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. 480 கோடி ரூபாய்க்கு துரைமுருகன் அவர்கள் மணல் கொள்ளையின் மூலமாக, அதுவே ரொம்ப ரெடியூஸ் பண்ணப்பட்ட தொகை, லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு லட்சக்கணக்கான லோடுகள் அடிக்கப்பட்டிருக்குன்னு இஸ்ரோவினுடைய இதிலேயே எடுத்துட்டாங்க. இன்னைக்கு மதுரை மேயருடைய கணவர் அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம், 200 கோடி ரூபாய்க்கு சொத்து வரியில பிரச்சனை. உங்களுடைய ஊழல் தடுப்பு பிரிவு, தமிழ்நாடு அரசினுடைய ஊழல் தடுப்பு பிரிவு அவரை கைது செய்கின்றதுன்னா அப்ப உச்சபட்சமாக ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. இது அத்தனையையும் கண்டிக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் வாய்மூடி மௌனமாக எதற்காகவோ ஏதோ ஒன்றுக்காகவோ, நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன், கொடுக்கல் வாங்கலுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டார்கள். இந்த அடித்து ஏற்றப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் யார்? மேக்சிமம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த தாலிக்கு தங்கும் திட்டத்தால் பலனடைகின்றவர்கள் யார்? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். மொத்தமாகவே கொடுக்கல் வாங்கலுக்காக இந்த கூட்டணி மௌனமாக வாய்மூடி இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2016 ஒரு மிகப்பெரிய கூட்டணி விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் முதல் தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருந்தார். அடுத்த தேர்தலில் இவங்க கூட்டணி வைத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. வெகுஜன மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த கூட்டணி அமைந்தாலும் வெற்றி பெறாது என்பதற்கு உலக வரலாறு அந்த மக்கள் நல கூட்டணி. அதுல இருந்த கட்சிகள் தனித்தனியாக இருந்தாலே 3.5 வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக 3.5 வாங்கினாங்க. 2026 இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு மூடு விழா நடத்தப்படும். எந்த கூட்டணி எங்க இருந்தாலும் சரி. நன்றி சார், நன்றி சார். விஜயகுமார் சார், இந்த அமைதி கூட்டணியின் வலிமையை காட்டுதா இல்ல முரண்பாடின் வெளிப்பாடா? அதாவது அது அமைதி இல்லை, கள்ள மௌனம். இந்த கள்ள மௌனத்துக்கு காரணம் என்னன்னா, ஒன்று பெட்டி வாங்கிறதுக்கு, ரெண்டாவது சீட்டு வாங்கிறதுக்கு, பேரம் பேசுவதுக்கு. இந்த 2 பேரத்துக்காக வேண்டி அவர்கள் கள்ள மௌனத்தை காத்துன்னு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா, பேரத்தை எப்படி பேச ஆரம்பிக்குதுன்னா, அதாவது நீங்கள் இல்லைன்னா நான் தாவேகா கிட்ட போயிடுவேன், அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு 70 சீட்டு தராங்க, 80 சீட்டு தராங்க. காங்கிரஸுக்கு எப்பவுமே திமுகவை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி தான் சீட்டு வாங்கினது. கடந்த காலத்தில் கூட அவங்க நான் 65 சீட்டு 60 சீட்லாம் வாங்கினது அறிவாலயத்தில் மேலே மிரட்டி. இப்படி காங்கிரஸினுடைய வாடகை என்னென்னா திமுக தராது. திமுகவை வழிக்கு கொண்டு வரணும்னா நான் தாவேகா கிட்ட போயிடுவேன்ற மாதிரி ஏமாற்றி அவங்களோட பேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதில் கூட தொண்டர்கள் திமுகவோட போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. இந்த இருக்கிற தலைவர்கள் தான், இந்த செல்வ பெருந்தகை மற்றும் தான் திமுகவோட கூட்டணி வச்சுக்கணும்னு விரும்புகிறாரே தவிர மற்றவங்க யாரும் விரும்பலை. அது ஜனவரி மாதமே தெரிய போகுது என்ன நடக்க போகுதுன்றது. காங்கிரஸ் ஏற்கனவே உடைஞ்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, எத்தனை காங்கிரஸ் உடைய போகுதுன்றதை ஜனவரி முதல் வாரத்திலே பார்த்துடலாம். ரெண்டாவது என்னென்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போக்கு கிடையாது, வேறு எங்கே போகிறது என்ன ஏதுன்றதே தெரியல. காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அதை காமிச்சு சீட்டை வாங்கின்னு திமுகவில் தக்க வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர்கள் இருக்கிறாங்க. என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு வீக்கா இருக்காங்களா? ஆமாம் சார். இல்லைன்னா நான் கேட்குறேன், தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் தலித் மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளானாங்க. தலித் படுகொலைகள் தொடர்ந்து நடந்தது. இதுக்கெல்லாம் எங்கேயாவது இவர் வீரியமான ஒரு போராட்டத்தையோ இந்த அரசை எதிர்த்து போராட்ட களத்தில் நின்றாரா? இல்லையே. இதே மத்திய அரசு எதிர்த்துனா போராட்டம் நடத்துறது, இப்படி தான் இவர்கள் இது பண்ணார்களே தவிர, இவர்கள் தன்னுடைய மக்கள் தலித்து மக்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படுகிறது, தலித்து மக்களுக்காக வேண்டிய நாம் கட்சி ஆரம்பிச்சிடும், அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக சொன்ன திருமாவளவன் இந்த 4 ஆண்டு காலமாக பெட்டியை வாங்கி கொண்டு அமைதி காத்தார்ன்றது மக்களுக்கே நல்லா தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, முதல் நாளுக்கு திமுக அரசை எதிர்த்து ஏதாவது குரல் கொடுப்பார், அடுத்த நாள் முதலமைச்சரை போய் சந்திப்பார். சந்திச்சுட்டு வந்தவொடனே அறிவாலயத்தில் முதலமைச்சர் போல இல்லை, இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர்னு அவர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக மாறி பத்திரிகையாளர்களை சந்தித்து வந்தது நாடு பார்த்தது. அந்த கட்சி அப்படி இருக்கு. மதிமுக எப்படின்னா, மதிமுக கட்சி இருக்கிறதே அது தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டறும்புக்கான கதையா அது ரொம்ப இதுவாக நிற்குது. நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் மல்லை சத்யாவை கூட்டணியில் வச்சுப்பேன்,
அப்படின்னு மதிமுகவை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க திமுக கட்சி. அதுக்காக அவங்களுக்கு வேற போக்கு கிடையாது, வழி கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்கள சரி நீ கொடுக்கறதே ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டு ஏதோலாம் கொடுத்துட்டு உங்ககிட்ட மதிமுக 12 சீட்டு கேட்கறதா சொல்றாங்க சார். சார் கடைசியா அது வரும் சார். அது நீங்க பாருங்களேன், அது ஒரு சீட்டு 2 சீட்டுல வந்து 4 சீட்ல வந்து நிக்க போகுது. துரை வைகோ வந்து டெல்லியிலாம் போய் பார்த்துருக்காரு, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அதுதான் சார், அவங்க வந்து பிஜேபி கூட நாங்க நீங்க இல்லைன்னா நான் அமைச்சரவை மத்தியில் அமைச்சர் பதவி வாங்கிக்கின்னு நாங்கள் வந்துட்டு பிஜேபி கூட்டணியில போவோன்ற மாதிரி இவர்கள் பண்ணாங்க. உங்ககிட்ட தான் திமுக ஏற்கனவே ஏமாந்து போயிருக்குது இல்ல. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதிமுகவே உடைச்சு, இன்னைக்கு உடைச்சதுக்கு காரணமே திமுக தானே. மல்லை சத்யா வச்சு உடைச்சிட்டாங்க அவங்க. அந்த கட்சி அந்த லெவலுக்கு வச்சிருக்கிறாங்க. இருக்கிறது பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்க. அந்த 4.5 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி மிகப்பெரிய மக்களுக்காக, ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்காக வேண்டிய ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு போராட்டத்தை கூட நடத்தவே இல்லை. கேட்டா இங்கிருந்து உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தத்துக்கு போராட்டம். இங்க உள்ள மக்கள் இந்த அரசாங்கத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போராட்டத்தை பண்ணுங்களப்பா. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, இந்த அரசு அடக்குமுறையை கையாண்டு அவர்கள் மீது பண்ணுது. பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பணி நிரந்தரம் வேண்டும் என்று. விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மின்வாரிய ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நெசவாளர்கள். எந்த மக்கள் இந்த ஆட்சியில் நிம்மதியா இருக்கிறாங்க? எந்த மக்களுமே நிம்மதியா இல்லாத போது அவர்களுக்காக போராட்டம் தான் எங்களுக்கு வாழ்வை, தங்கள் தொழிலாளர்களுக்காக வந்த கட்சி அப்படின்னு சொல்லி சிகப்பு துணிக்கு இன்னைக்கு பங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கம்யூனிஸ்ட். அரசு அனுமதி கோடி ரூபாய்க்கு தன் கட்சியே விலை பேசி வித்துட்டாங்க இந்த கம்யூனிஸ்ட். அரசு அனுமதி தரல, அதனால போராட முடியலன்னு சொல்றாங்க. எது சார் அரசு அனுமதி தரல? கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க. உடனே நான் சொல்றேன், அவங்களோட மாநாட்டுக்கே அனுமதி இல்லைன்னு சொல்லி அரசு மறுத்து இருக்குல்ல. அப்படியே அந்த கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே. விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை கொடி கம்பமே எங்களை ஏத்த இந்த அரசாங்கம் உடலன் வந்து சொல்றீங்களே, அப்படியே இருந்தா ஏன் கூட்டணியில நீடிக்கிற? இல்ல பாலகிருஷ்ணன் சொன்னார்ல, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார். முதல் நாள் சொல்லுவாங்க சார், அடுத்த நாள் என்ன பெட்டியோ என்னவோ என்ன கர்மாதனம் போய் அவங்க கிட்ட சேருதுன்னே தெரியல சார். மக்களை உடனே மறந்து விட்டு சுயநலமா திமுகவுக்கு அடிமை சாசனத்தை இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எழுதி கொடுத்துச்சு சார். ஆனா ஒண்ணு மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநியாயத்தை கண்டு கோபப்படாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனாலதான் பாரத போர்ல மகாபாரதத்துல பீஷ்மரும் துரோணாச்சாரம் வீழ்த்தப்பட்டார்கள். அதே போல நடக்கிற அநியாயத்தை கண்டும் காணாமல் மௌனமாக இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுக இந்த 2026 தோக்கின்ற போது அவர்களோடு கூட்டணியில் பயணம் செய்கிற கட்சிகள் கூட படுதோல்வி அடையும். ஆனா மக்கள் அந்த அளவுக்கு கொதிச்சு போய் இருக்கிறார்கள். அண்ணன் பேசும்போது சொன்னாரே, 8 கோடி மக்கள் 8 பேரை கூப்பிட்டு வந்து வச்சு நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கிட்டுனா 8 கோடி பேருக்கு நீங்கள் நல்லா சர்வீஸ் செய்துட்டீங்களா, நல்ல நிர்வாகத்தை கொடுத்துறீங்களா, அந்த மக்கள் வந்துட்டு இன்புற்று வாழ்கிறார்களா? எதுவுமே இல்லையே. ஒரு நாடகத்தை கேமரா முன்னாடி உங்களுடைய ஊடகத்துறையை வைத்துக் கொண்டு நல்லாட்சி தருகிற, எங்க நல்லாட்சி நடக்குது? சட்டம் ஒழுங்கு, ஒரு பெண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்திட்டீங்களே. இப்படி அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுகள் நடந்தது. ஒன்னே ஒன்று கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு இது பண்ணாங்க, அதுக்கு கூட குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு அதிமுக காரங்க கூட வரல. ஆனா இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த சார் என்ற ராஜசேகரன் ஒரு திமுக அனுதாபி ஞானசேகரன். இப்படி திமுகவுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு துணை போறது அந்த கொடும் செயலை செய்கிறவர்கள் திமுகவினுடைய நபர்களாகவே இருக்கிறார்கள். திமுக நீங்க சொல்ற ஞானசேகரெல்லாம் வந்து அப்பாவை வந்து சொல்றாரு, என்னோட தம்பின்னு சொல்றாரு. அவங்களுக்கு பயமே இல்லையா சார் மக்கள் மீது? நம்மளோட திமுக நிர்வாகி ஒரு தவறு செய்யறாரு, அதை வந்து அட்ரஸ் பண்றாங்களே எப்படின்னு கேட்கிறேன். அதுதான் இவர்களுக்கு என்ன, 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மக்களை சந்திக்க வேண்டுமே, வாக்குகளை பெற வேண்டுமே என்ற மேல இவர்கள் தான் வந்து ஒரே கனவுல இருக்கிறார்கள். இவர்கள் மன்னராட்சி போல இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் வந்து மக்களே எஜமானர்கள். அவங்களை போய் சந்திக்கும் போது அவர்களை மக்களை பார்க்க விடுவாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார்களா? ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக வேட்பாளர் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எந்த வேட்பாளர்கள் திருப்பி அடிக்கப்படுறாங்க. ஏன்னா அமைச்சராக இருக்கும் பொழுதே இவர் பொன்முடி விழுப்புரத்துல நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னவரே போகும்போது அவர் மீது வந்து சேத்தவாரி அடிச்ச மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கோபத்தினுடைய உச்சாணத்துல மக்கள் இருக்கிறார்கள். இந்த வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு செல்கின்ற பொழுதெல்லாம் மக்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களை வாக்கு கேட்கவே முடியாத ஒரு சூழலை உருவாக்குவார்கள் பாருங்க. அதான் சார், ஏன் இந்த வாய் திறக்காததுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். பெட்டி வாங்குறதுக்கு, பேரம் பேசுறதுக்கு, சீட்டு வாங்குறதுக்கு, முக்கியமான அரசியல் விவகாரங்கள்ல கூட வாய் திறக்கலாம். அப்படி
சார் எதுவுமே சார் இதுதான் நான் தான் சொல்றேனே, அவ்வளோ அநியாயம் நடந்தது. இன்னைக்கு செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லிட்டு போராடி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு கூட வாய் திறக்காம இந்த கூட்டணி கட்சிகள் என்ன செய்யறாங்க? அதுதான் சார் கேட்கிறேன். நீங்க மக்களுக்காக வேண்டி இதுதானே கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சிங்க அந்த செவிலியர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இடத்துக்கு போய் அவர்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுத்து உங்கள் போராட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் துணை நிற்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களான்னு கேட்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாய் திறக்கல. அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கட்சியை வாங்கிட்டாங்க. திமுக நீ கூட்டணி கொடுக்க வா பணம் 30 கோடி ரூபாய்க்கு தன் கட்சியை வித்த கட்சி உலகத்திலே உண்டு, இந்தியாவிலே உண்டுன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி தான். அப்படி அவங்க கட்சியை கொண்டு போய் வித்துட்டாங்க திமுக கிட்ட. அதனால எதையும் பேசுறது கிடையாது. பேசாம அமைதியா இருந்து கொண்டே கேட்டா எல்லா கட்சிக்கும் ஒரே இப்படி தொடர்ச்சியா அமைதியா இருந்தத தன்னோட சுயத்தை இழந்துட மாட்டாங்களா? சுயத்தை தான் இழந்துட்டாங்களா, அவங்க வலிமை இழந்துட்டாங்களா. இருக்கிற ஒரு 3% 2% வாக்குகளை கூட மிக சரிந்து போய் அல்லவா இருக்கிறது. அதனாலதானே சொல்றோம் திமுக வந்து அந்த கூட்டணி எந்த பலம் எந்த கணக்கு வழக்கை போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாலும் இவர்கள் தோல்வியை பெறுவது உறுதி. இவர்கள் வெற்றி பெற முடியாது. காரணம் மக்களுடைய கொதிநிலை அப்படி இருக்கிறது. மக்கள் வந்து இவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் 520 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்த திமுக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதுக்கு கூட்டணி கட்சிகளே அமைதியாக மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து திமுக எதிர்க்கிற மாதிரி வீரவசனம் பேசியவர்கள்லாம் அதுக்கு அடுத்த நாள் அந்தர்பல்ட்டி அடிச்சு திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசிக் கொண்டு வருவதை தான் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இதெல்லாம் மக்கள் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்களா உன்னிப்பாக? அவர்களுக்கு தெரியாதா இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏன் குரல் கொடுக்கவில்லை? எல்லா ஊர்லயும் பிரச்சனை ஏற்படுது. எந்த ஊர் பிரச்சனைக்கும் இந்த கட்சிகள் போராட்டத்தை நடத்தவே இல்லையே. அமைதிதானே காக்குறீங்க. இவ்வளவு நாள் அமைதியா இருக்குது. ஓகே சார், தேர்தல் நெருங்குது, இந்த நேரத்துல கூட அமைதியா இருக்கிறது. அமைதி காத்துட்டு இப்ப போயிட்டு இப்பதான் எனக்கு பெட்டி வரணும், இப்பதான் சீட்டு வந்துட்டு பேரம் பேசணும், இப்ப போய் நான் ஏதாவது பேசிட்டேன்னா என்ன ஆகுறது? அதனால அமைதி பொறுமையா காத்துக்கிட்டு இவர்கள் எல்லாம் இதுல சார் திமுக விட்டு இவர்கள் வரமாட்டார்கள் சார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதாவது அதிக அளவு கொடுத்து திமுக அவர்களை வாயை கட்டி வச்சிருக்கிறது. இவர்களை அத்தனை பேரும் மக்கள் நலனை மறந்து 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. இவர்களுக்கெல்லாம் சொந்த நிலையில பணம் 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 என்ற ஒற்றை குறிக்கோளோட இந்த கூட்டணி கட்சிகள்லாம் செயல்படுது. அப்படி இல்லை என்றால் எந்தாவது ஒரு கூட்டணி கட்சியிலே இருப்பாங்க சார். ஆளுங்கட்சியில இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு சொல்றேன். கூட்டணி கட்சியில இருந்து தேர்தலை சந்திப்பு, இது தேர்தல் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சிருது. இனி ஆளுங்கட்சி தவறு செய்தா அதை நாங்கள் எதிர்த்து போராட்டம் நிற்போம், களத்தில் நிற்போம். போராடி கொண்டே வந்த கம்யூனிஸ்ட் கட்சி முதல் தடவையாக இந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த ஆட்சியில் அவலத்தை எதிர்த்து இவர்கள் களம் காணவில்லை, போராட்டத்தை நடத்தவில்லை, மறியல் செய்யவில்லை, எதையுமே பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க. 30 கோடி ரூபாய்க்கு விலைக்கு போயிட்டீங்கன்றது தானே உண்மைதானே? அவங்களே ஒத்துக்கினாங்கல்ல. இப்படி இந்த மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாத இந்த கட்சிகள் படு தோல்வி அடையும். நன்றி சார், நன்றி சார். முருகன் சார், திமுக கூட்டணியில கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். நீங்க உங்க தலைப்பிலேயே ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் கூட்டணி கட்சின்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் அதையே நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. அமைதியாகவே சில வார்த்தைகளை சொல்லி இவ்வளவுதான் நல்லது. ஏன்னா நீங்க தான் எங்களை தான் அமைதியான கட்சின்னு சொல்லிட்டீங்களா. நாங்கள் எப்பவுமே காங்கிரஸ் கொஞ்சம் அமைதியான கட்சி தான், பொறுமையான கட்சி தான். அமைதி என்பதே ஒரு ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தினால சில வெற்றிகளும் கிடைப்பது உண்டு. அந்த ஆயுதத்தினால சில தவறுகள் நடக்காமல் போகிறது உண்டு. சில நடந்து போக வேண்டிய சில முடிவுகள் எல்லாம் நடக்காமல் நிறுத்தப்படுவது உண்டு. இல்ல சார், எனவே அமைதி என்பது ஒரு எளிதானது அல்ல. இல்ல மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அமைதியா இருக்கிறதோ இல்ல தங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது வாய்ஸ் ரைஸ் பண்றதோ இல்ல இல்ல எங்க போச்சு? முருகன் சார் ஒண்ணு இல்ல, மகாத்மா சார் ஒரே நிமிஷம். எங்க நாங்க முருகன் சார் வேண்டுமோ அங்கே கும்பிடுவோம், எங்கே அமைதியாக்க வேண்டுமோ அங்கே அமைதி காப்போம். அததான் சார் முருகன் சார் மகாத்மா காந்தி பேர்ல இருந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு நீக்கும் போது எங்களுக்கு முதலெதிரி பிஜேபி. அவன் அந்த பெயரை மாற்றும் போது நாங்கள் கொந்தளிக்க தான் செய்கிறோம், போராட்டம் நடத்துகின்றோம். இந்தியா முழு நடத்தும், தமிழ்நாடு பூரா எல்லாம் கேள்வி வைக்கிறேன். அகில இந்திய அளவில் கூட காங்கிரஸ் என்னென்ன நடவடிக்கைகளில் இறங்குறதை பார்த்தும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுற மக்கள் தேசிய சிந்தனை உள்ள மக்களும் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் அகில இந்திய கட்சி தானே.
இது மாதிரி காவேரிக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்களே, முல்லை பெரியாருக்கு வாய் திறக்க மாட்டீங்களே, அணை கட்டுறான். எதுக்கு அதுக்கெல்லாம் அகில இந்திய கட்சின்னு சொல்லி நீங்க குரல் கொடுக்கறது இல்லையே? சார், தமிழக நலன் சார்ந்து எந்த குரலும் கொடுக்க மாட்டீங்களே. காவிரி நீர் பிரச்சனை எடுத்து சார், காவிரி முல்லை பெரியாறு இல்ல காவிரி முல்லை பெரியாறு மேகதாது இதுக்கு எதுக்குமே வாய் திறக்க மாட்டீங்களா சார்? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க அகில இந்திய கட்சின்னு சொல்றீங்க, ஆனா தமிழக நலன் சார்ந்து விவசாயிகள் பாதிக்கப்படுற எந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்குறீங்களா? மேகதாதா இருக்கட்டும், காவிரி நீர் பிரச்சனை இருக்கட்டும், கர்நாடகா நீங்க எடுத்த சார் நீங்க காங்கிரஸ் ஒன்னானுப்பா சார். சார் நீங்க வாய் திறந்து பேசணுமா இல்லையா? பேசணும்ல, கட்சி நடத்துறதுக்காக ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க பேசணும்ல, அதான் நாங்க சொல்றோம். இங்க என்ன பேச வேணுமோ அதை நாங்க பேச. அதாவது ஒரு நாங்க மௌனமா இருக்கிறோங்கிறீங்க, நாங்க தான் திமுக வந்து அதான் சார் அததான் நான் சொல்ல வரேன். பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க தான் இல்ல இல்ல அங்கதான் சந்தேகம் அங்கதான் சந்தேகம் எழுது. மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு குழு அமைப்பு குழுவை ஏற்படுத்தி முதல்ல கட்சிக்கு மட்டும் மௌனம் எங்க சார் இருக்கிறோம்? நாங்க வந்து ஒரு குழு அமைச்சு அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், என்ன சொல்றேன்னு கேட்கிறோம். அத மிரட்டறதா கூட வச்சுக்கங்க. எதுக்காக கேக்குறாங்க இவங்க? இதுக்கு சீட்டு வாங்க, மக்களுக்காக கிடையாது, வெகுஜன மக்களுக்காக கிடையாது. நாங்க திரும்ப திரும்ப சொல்றது சட்டம் ஒழுங்குல இருந்து, பெண்கள் பாதுகாப்புல இருந்து, குழந்தைகள் பாதுகாப்புல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க சொல்றது. 5000 கொலைகள் நடந்திருக்குன்னா சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இல்ல. போதையின் பாதையில போயிட்டு தான் அங்க கற்பழிப்பு நடத்துறாங்க. இல்ல எப்படியாவது பொதுமைப்படுத்தி தப்பித்துக் கொள்ள முடியாது. இல்ல பொதுமைப்படுத்தி தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆட்சியில் நடந்துவிட்ட தவறு சொல்லவே இல்ல. கட்சிகளும் வந்து மக்களிடம் இல்ல நீங்க திசை திரும்ப நான் சொல்றது கேளுங்க. இல்ல நான் திசை திரும்பி போக வேணாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, அதாவது இல்ல எங்கேயும் மக்களோட ஆட்சி. ஒரு நிமிஷம் இருங்க, அதாவது ஒரு கருத்தை சொல்லுறேன். இவங்க வந்து என்ன வாதம் வைப்பாங்கன்னா, பாஜக மதவாத சக்தி, இந்த பூச்சாண்டியை காட்டுவாங்க. ஆனா என்னைக்காவது 4.5 ஆண்டுகள் மக்கள் விரோத ஆட்சி எடப்பாடியார் நடத்தினார்னு ஒரு குற்றத்தை வைக்க முடியுமா அவங்களால? 7.5% இடஒதுக்கீட்டுல இருந்து 22,000 ஏரிகளை இல்ல இருக்கட்டும், அதுக்காக ஜெயிச்சதுனால இது கிடையாது. அதாவது 22,000 ஏரிகளை தூர்வாரியதிலிருந்து 11 மருத்துவக் கல்லூரிகளை 4.5 ஆண்டுகள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொண்டு வந்ததிலிருந்து அத்தனை சாதனைகளும் செய்தவர் எடப்பாடியார். எங்கேயாவது விரல் நீட்டி சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு குற்றச்சாட்டு நான் சொன்னேன். திமுக அரசு மீது இத்தனை குற்றச்சாட்டு சொன்னேன். பதில் சொல்லுங்க. நடத்துற போராட்டம் 11 மருத்துவக் கல்லூரி பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா வரலாறு? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற பொய்யா சொல்லாதீங்க. இந்தியா முழுவதும் பாக்கி மாநிலங்கள் வந்துட்டா 21 ஆட்சி. நீட் தேர்வுக்கு உங்க காங்கிரஸ் திமுக ஆட்சி. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு மடைமாற்றம் செய்யறாரு. முருகன் சார், என்னோட கேள்வி என்னன்னா, மக்களுக்காக எந்த குரலையும் எழுப்பாம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாதிப்பு வரும்போது குரல் எழுப்பீங்க, அது ஏன்னு கேக்குறேன். குரல் எழுப்பாமலாம் இல்ல சார், நாங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கும்போது எதிர்கட்சி நீங்கள் பேசுவது போல நாங்கள் வந்து வேகமாக எதிர்த்து பேச முடியாது. நாங்க என்னன்னா, நாங்க சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்லுவோம். வேலை நேரத்தை வந்து 8 மணி நேரத்துல இருந்து அதிகமாக்கணும்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதை கடுமையா எங்க கூட்டணி கட்சிகள் எழுத்த உடனே எதிர்கட்சியும் எழுத்தது, நாங்களும் எழுத்தோம். உடனே என்ன பண்ணாங்க, வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள் இல்லையா? அது மாதிரிதான் இப்ப 3 விவசாய சட்டம்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்தது, எல்லாம் எழுத்தாங்க. ஒரு 400 விவசாயிகள் இன்னைக்கு செவிலியர்கள் போராடுறாங்களா இல்லையா? இருக்குங்க. இன்னைக்கு உங்களோட குரல் என்ன, காங்கிரஸோட குரல் என்ன சார்? செவிலியர் போராட்டம் வந்து நீங்க அத்துமீறி நடந்ததுனால அவங்க வந்து கைது பண்ணி செவிலியர் போராட்டத்திற்கு செவிலியர் போராட்டத்திற்கு நீங்க உங்க ஆட்சியில செவிலியர் போராட்டத்துக்கு அம்மா மினி கிளினிக் யாராவது யார் அப்பாயின்ட் பண்ணோம்?
விஜயகுமார் சார் சார் பேசுறாங்க. கொரோனா காலத்துல வந்து அம்மா மினி கிளினிக் வேலை இல்ல, அம்மா மினி கிளினிக்ல நாங்க வேலை கொடுக்கலையா, செவிலியர்களுக்கு வேலை கொடுக்கலையா? சரி அமர்த்தினாங்க. இப்ப அவ்வளவு பேர் யார் அவங்க ஹோஸ்டிங் பண்ணது? யார் ஹோஸ்டிங் பண்ணது? நீங்க வேற யார் ஹோஸ்டிங் பண்ணது? இல்ல யாரு யாரு அதுக்கு வந்து உத்தரவாதத்தை கொடுத்தது? யார் வாக்குறுதி கொடுத்தது சார்? வேலை தேர்தல் வாக்குறுதி இல்ல தேர்தல் வாக்குறுதியில இல்ல எல்லாரையும் நிரந்தரம் முருகையன் சார் ஒரே வாக்குறுதி கொடுத்துச்சு உங்க கட்சி. முருகையன் சார் என்னோட கேள்வி சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதியில 356வது எண் வாக்குறுதிப்படி அனைத்து செவிலியர்களும் நிரந்தரமாக்கப்படும். சார் அதை கொடுத்தா நீங்க கொடுத்தது நீங்க கூட்டணி கட்சிகள் கொடுத்த வாக்குறுதி சார். 181வது வாக்குறுதி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதி கொடுத்தது. இன்னைக்கு உங்களோட ஸ்டாண்ட் என்ன? இந்த செவிலியர்கள் போராட்டம் இன்னைக்கு நடக்குது சார். நின்னா காங்கிரஸ் என்ன குரல் கொடுத்திருக்கு? வந்துங்க கோரிக்கை சகோதரிகள் கோரிக்கை வைப்பது நியாயமானதுதான். அவங்களுடைய அவங்க போராடுறாங்க சார். நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு? நாங்க அந்த குடுக்குறோம் சார். இதே வந்து தண்ணி கொடுக்க என்ன அனுமதிக்கலன்னு சொல்லி குரல் கொடுக்கிறாரு உங்க தலைவர். ஒட்டுமொத்த செவிலியர்களை நேரத்தில் வேலையை முருகையன் சார் என்னோட கேள்வி நல்லா உள்வாங்க. தண்ணி என்ன என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, என்ன அவமரியாதை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி இன்னைக்கு செவிலியர்கள் போராடுறாங்க. அதுக்கு என்ன குரல் கொடுத்திருக்காரு சார்? நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் சார். கோரிக்கை சொல்லி இருக்கிறோம். அவர்களை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நடக்கிற இஷ்யூ கூட உங்களால பதில் சொல்ல முடியல. செவிலியர் போராட்டம் மாத்திராங்க குரல் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டு வளர்ச்சி, தமிழக மாணவர்கள், தமிழக செவிலியர்கள், ஆசிரியர்களுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? ரெண்டாவது ஒண்ணு, கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் மகரணி செயலாளரை திமுக தான் கட்சிக்கு சேர்த்துக்குது சார், கூட்டணி கட்சியில. அதுக்கே இவங்க எதிர்வினை ஆற்றுறாங்க. விருப்பம் சார், தனிப்பட்ட விருப்பம் கட்சியில இருந்து ஒரு மாவட்ட மகளிர் அணி செயலாளரை செந்தில் பாலாஜி கூப்பிட்டுக்கிறாரு போது அங்க உள்ள ஜோதிமணி எதிர்வினை ஆற்றுறாங்க. உங்க செல்வ பெருந்தகை கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? அந்த தனி மனித உரிமையை வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கட்சி சார், அவங்களுக்கு பிரியம் இல்லைன்னா பிரியம் இருந்தா எந்த கட்சினாலும் போகலாம், எங்க வேணாலும் மாறலாம். அதை பத்தி நம்ம வந்து இங்க கேள்வி எழுப்ப முடியாது. எதுக்குமே வாய் திறக்காம கூட்டணியில இருந்து என்ன செய்ய மக்களுக்கு என்ன பயன்? வாய் துறக்கமாலாம் இல்ல சார். எதை சொல்லணுமோ எங்க சார், நீங்க இப்ப எடப்பாடியாரோ இல்ல எதிர்கட்சியோ பேசுகிற அளவுக்கு குரல் எழுப்புறது முடியாது. ஒரு கூட்டணி கட்சிங்கும் போது நாங்க சில சொல்ல கூட்டணிங்கிறது மக்களுக்கு பணி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பாஜக கூட்டணியில தான் நாங்க இருந்தோம். 42 நாள் அவைய முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையத்தை கொண்டு வந்தோம். நீங்க கூட்டணியில இருக்கீங்க. நாங்க 42 நாள் அவைய முடக்கிறோம். பாராளுமன்றத்தை உச்ச நீதிமன்றத்துல வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டோம். நீங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்க ஏதோ தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு சொல்லி 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்ச அவையை முடக்கியது என்ன காரணம்? காவிரி மேலாண் எந்த காரணமாக அதெல்லாம் இருக்கட்டும். நீதிமன்ற அவமதி வழக்கு தொடுத்தமா இல்லையா? பாஜக கூட்டணி மீது பாஜக கூட்டணியில தான் இருந்தோம். ஆனா பாஜக மீது நாங்க வழக்கு தொடுத்தோம். தமிழர்களுடைய உரிமையை என்றைக்கும் ஏத்துக்கிட்டீங்க. ஒரு சொட்டு தண்ணீரை தமிழகத்துக்கு தரமாட்டோம்னு சொல்லுது. குழு அமைச்சிருக்கீங்களா? பிஜேபி எடுக்கிற எல்லா தவறான நடவடிக்கைகளும் என்ன தவறான 1050 கோடி அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் போட சொல்லி டிஜிபி பொறுப்பு டிஜிபி போட்டு டிஜிபி ஏன்பா போடலன்னு உங்க கூட்டணி கட்சி திமுக கேட்க வேண்டியதானே? துரைமுருகன் 4000 கோடி ஊழல கேட்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி 1000 கோடி ரூபாய் கேட்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியில கழிவறையை சுத்தம் பண்றோம் 2500 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கு சென்னை மாநகராட்சி. அதை கேள்வி கேட்க வேண்டியதானே? மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் பதவி ராஜினாமா பண்ணாங்க. மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவரை கைது செய்திருக்கிறாங்க. அங்க பல ஆயிரம் கோடி ஊழல். இப்படி ஊழலா நடந்து கொண்டிருக்கிறது. உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க, ஏன்பா இப்படி ஊழல் செய்யறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிச்சது உண்டா? ஊழல் நேத்து இன்னைக்கு இல்ல சார்.
இவ்வளவு கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகள், எதற்குமே ஒரு தெளிவான பதில் இல்ல. நம்ம அடுத்த சுற்று தொடர்ந்து தெளிவான பதில் தொடர்ந்து பேசுவோம். எதிர்பார்க்கிற பதிலை நாங்க சொல்ல முடியாது சார். நாங்க அது மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. நாங்க ஒரு கூட்டணி சார் வேண்டிய அட்வைஸா சொல்ல இல்ல. நாங்க எதிர்பார்க்கிற பதில சொல்லலாம். நாங்க என்ன மக்களுக்கு என்ன உங்களுடைய சட்டமன்றத்தில் பேசுறோம் சார். மக்கள் கொள்கைகளுக்காக குரல் கொடுக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இல்ல வெளிநடப்பு செய்திக்கிறீங்க இந்த அரசை கண்டிச்சு எத்தனை வெளிநடப்பு செய்திக்கிறீங்க? உங்க வேலை சார். கூட்டணி வச்சுக்காம கூட போ. இந்த மக்களுக்கு அநீதி நடக்குது, அநீதியை எதிர்த்து காங்கிரஸ் என்ன செய்தது என்ற சொல்றோம். விஜயகுமார் சார் நேரம் இல்ல, அடுத்த சூட்டில் பேசுவோம். கிருத்திகா மேம், சொல்லுங்க சார். இந்த அரசியல் கட்சிகள் மௌனம் காப்பது அரசியல் லாபத்துக்கா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது ஒரு அரசியலே இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது அரசு என்ன பண்ணாலுமே இவங்க ரொம்ப பெரிய ஒரு மீறி போனா திருமாவளவன் வேணா ஏதாவது ஒன்னு ரெண்டு அறிக்கை கொடுப்பாரு. மத்தபடிக்கு மத்த எல்லா பார்ட்டிஸுமே ரொம்ப சைலண்டா இருக்கு. எஸ்பெஷலி காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப சைலண்டா தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க அவங்க குரல் கொடுத்து பாத்திருக்கீங்களா? இல்ல முதலமைச்சர் போய் சந்திச்சு ஏதாவது மனு கொடுத்தோ இல்ல ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதாவது செயல்பட்டு இருக்காங்களா அப்படிங்கறது இல்ல. இல்ல இப்போ ஒரு 5 பேர் கொண்ட குழு போட்டு போய் முதலமைச்சர் சந்திச்சாங்களே மேடம் காங்கிரஸ். எதுக்கு சார்? அலையன்ஸ்கா? ஆமா. கூட்டணிக்கா? ஆமா, கூட்டணிக்கு. ஆமா. அது எல்லா பக்கத்துக்கும் போயிட்டு தாங்க சார் இருக்காங்க. அவங்க டிவி கூட போறாங்க. அவங்களுக்கு இனி ஒரு புரிப்படல, ஆசை மட்டும் இருக்கு. ஆனா வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல அவங்களுக்கு. சாரி முருகையன் சார், நான் அப்படி வாய் தவறி வந்துருச்சு. அதாவது வேலை செய்யாமல் நீங்க ஒவ்வொரு கதவா ஏறி தட்டிட்டு இருக்கீங்க. இங்க இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா, நம்மளுக்கு அதிக சீட்டு கிடைக்கல. இல்லையா மேடம்? காங்கிரஸ் 50 ஆண்டு காலம் ஆள முடியாது மேடம். இந்திய மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஆதரிச்சுதான் 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டையும் நாங்க ஆண்டிருக்கோம், பலகாலம் ஆண்டிருக்கிறோம் இல்லையா? நீங்க குரல் கொடுத்துல சுயநலமா கட்சி நடத்துறீங்க. தனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல. அவங்களுக்கான நேரம் இவ்வளவு திறம்பட இருந்தீங்கன்னா 50 ஆண்டு கால ஆட்சியில இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் சைலண்டா இருக்கீங்கன்னு கேக்குறேன் நானு. இன்னைக்கு ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? திமுக கூட்டணியில நீங்க தான் மேஜர் பார்ட்டி. அப்ப நீங்க என்னென்ன விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்கீங்க? மக்கள் பிரச்சனைகள் என்னைக்காவது நீங்க எடுத்திருக்கீங்களா? உங்க தலைவர் கிட்டத்தட்ட திமுக மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அவரு காங்கிரஸ் மாதிரி நடந்துக்கல. இது நிறைய லீடர்ஸ் இருக்காங்க காங்கிரஸ்ல, நல்ல திறம்பட செயல்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை போட்டு கிட்டத்தட்ட திமுகவுக்கு அடமானம் வச்ச மாதிரிதான் காங்கிரஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா காங்கிரஸ் தலைவரை முடிவு செய்தது திமுகவா? இருக்கலாம் இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் என்ன வேணாலும் சொல்லுங்க. இப்ப அலையன்ஸ்ல இப்ப டிவிகே மேடம் ஒரு கூட்டணி கட்சியில ஒரு கூட்டணி கட்சின்னு கூட்டணியை உடைக்கிறது மாதிரி இருக்கிறது ஒரு மாநில தலைவராக இருக்க கூடாது. கூட்டணியை ஓரளவு கட்டுக்கோப்போட கொண்டு போறதுக்கு தான் ஒரு தலைவரா போடுவாங்க. அவர் கூட்டணியை உடைச்சு ஒரு மாநில தலைவரை டெல்லி தலைவர் போடாது மேடம். இல்ல எல்லாத்துக்குமே ஜால்ரா அடிச்சு சொல்ல முடியாது. அப்ப நீங்க மக்களுக்கு என்ன கமிட்மெண்ட்? இல்ல உங்க எம்எல்ஏஸ் மக்கள் கட்சிக்கு வந்தீங்க, எவ்வளவோ இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா கொடுத்தாங்க இல்லைங்களா? எவ்வளவோ ப்ராமிசஸ், அதுல எத்தனையோ ப்ராமிசஸ் பண்ணவே இல்லையே. அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஒரு பகுதி பண்ணிட்டோம், இனி அடுத்த பகுதி பாக்கி சுத்தமா அதை பண்ணாமையே இருக்கிறது இது நீங்க உங்க கூட்டணி தர்மமா இருக்கலாம். ஆனா மக்களுக்கு என்ன டெலிவர் பண்றீங்க அது இருக்கு இல்லீங்களா? சோ இப்ப கிட்டத்தட்ட எல்லா கூட்டணி கட்சிகளுமே ஏற்கனவே போன தடவை 15 தொகுதிகள்ல 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டிட்டாங்க. சோ இன்னைக்கு அஜெண்டா என்னன்னா
திமுக வந்து 200 தொகுதிகள் எப்படியாவது பெற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டா போயிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப வலுவிழுந்து அவங்க கட்டமைப்பு வந்து இந்த கூட்டணி இல்லாதனாலும் நாங்க 200 வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபீல்டுல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சிகள் கூட வந்து மறுபடியும் பேசி நெகோசியேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க வந்து இனி வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா டிஎம்கே கான்பிடென்ட்டா அவங்க போயிருவாங்க. இவங்க தான் வந்து அவங்கள டிபெண்டா இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க வந்து டிபெண்டா இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஆனா எப்படி இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா, யாரும் எந்த கூட்டணி கட்சியும் எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் எதுவுமே வந்து பெற்று தரவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இனி வரும் காலங்கள்ல வந்து இந்த தேர்தலுக்காக இவங்க வந்து நெகோசியேட்டிங் பவர் வந்து இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது இல்லன்னு தான் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்க வந்து விலை போய் விட்ட மாதிரி தான் அவங்களுக்கு. சோ ஏன்னா கவர்னன்ஸ்ல வந்து எதுலயுமே இவங்க வந்து இன்டர்ஃபியரே ஆகல. நீங்க தான் சொன்னீங்க கூட்டணி கட்சியுடைய பலம் இல்லாமல் திமுகவால் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நாங்க பலத்தோட தான் இருக்கிறோம், பலத்தோட தான் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். எங்களுடைய தேவை அவர்களுக்கு தேவை இருக்கிறதுங்கிறது வந்து உண்மை. அது தெரிஞ்சுக்க. எங்களுடைய பலம் இல்லாமல் எங்களுடைய கூட்டணி பலம் இல்லாமல் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இல்ல நீங்க அது திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம். அப்பெல்லாம் கூட காங்கிரசினுடைய ஒத்துழைப்பு எந்த கூட்டணிக்கு இருக்கோ எந்த கட்சிக்கு இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. அது எம்ஜிஆர் ஆட்சியா இருக்கட்டும், ஜெயலலிதா ஆட்சியா இருக்கட்டும், ஆட்சியா இருக்கட்டும், ஸ்டாலின் ஆட்சியா இருக்கட்டும், ஒரே ஒரு தேர்தல் 2016ல 234 தொகுதியிலேயே ஒரே ஒரு தேர்தல் பிறகு தேர்தல் தனியா சந்திக்கிறதுக்கு உங்களால முடியுதா? ஒரு எதிர்கட்சி கிருத்திகா மேம் நேரம் கிருத்திகா மேம் நீங்க பேசும்போது சொன்னீங்க காங்கிரஸ் வந்து டிவிகே பக்கம் பேசுறாங்க, டிஎம்கே பக்கம் பேசுறாங்கன்னு. காங்கிரஸ் தன்னோட கிரெடிபிலிட்டி இழந்துருச்சா? அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இழந்து ரொம்ப காலம் ஆயிருச்சுங்க சார். அவங்க நேஷனல் லெவல்லே அவங்க வந்து ஒவ்வொரு இடமா இப்ப இந்தியா மேப் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் காவியமயமா தான் இருக்கு. இனி கொஞ்சம் சொற்ப இடங்கள் தான் வந்து காவியா இல்லாம இருக்கு. அப்ப காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் மிசரபிளி ஃபெயில்டு. எல்லா இடத்துலயும் ஒரு சாதாரண ஃபெயிலியரை சந்திக்கல, ரொம்ப மிசரபிளா ஃபெயில் ஆயிட்டு வர்றாங்க. அவங்களோட இதுல அவங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது இங்க இம்பார்ட்டன்டா நடக்கும்போது இவங்க தலைவர் எங்கேயோ போயிடுறாங்க. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ப்ராப்பரா கிடையாது, ஒரு இஷ்யூ வந்து ஏதோ எடுக்கிறது இல்ல, பார்லிமெண்ட்ல வேணா கொஞ்சம் சத்தம் போடுறாங்க. பட் அதர்வைஸ் வந்து அவங்க எல்லா ஸ்டேட்லயுமே கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து சுத்தமா வேலை செய்யல. இப்ப திருச்சி வேலுசாமி சார் மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமா சொல்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தலைவரும் ஒரு லைன்ல போறாரு, மற்றவங்க எல்லாம் ஒரு லைன்ல போறாங்க. சோ அங்கேயே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத மாதிரிதான் இருக்கு. அவர் வந்து கூட்டணி ஆட்சி பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி 2-3 பேர் பேசிட்டாங்க அவங்க தலைவர்கள்லயே. ஆனா தலைவர் வந்து அப்படி எதுவுமே பேச கிடையாது. தலைவர் வந்து ரொம்ப ப்ரோ டிஎம்கே, அவருக்கு டிஎம்கே கூடயே தான் டிராவல் பண்ணிட்டு இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தும் தொண்டர்கள் எங்களுடைய கோரிக்கையை, எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரம் வேணும் என்று எங்களுடைய உரிமையை நாங்கள் வைப்பது எங்களுடைய கடமை. அப்படி நாங்கள் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்படி பேசினாதான் எங்களுடைய மாநில தலைமையாக இருக்கட்டும், டெல்லி தலைமையாக இருக்கட்டும் அந்த கோரிக்கையை திமுகவிடம் வைக்கும் என்ற நம்பிக்கையில் திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், ஏன் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ் உட்பட எல்லோருமே நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். அது என்ன நடக்கும் என்பது எங்கள் தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்படுவோம். ஆனால் எங்கள் கோரிக்கையை நாங்கள் தொண்டன் என்ற அடிப்படையில் நாங்கள் வைக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. 2006 நாங்கள் ஆட்சியில் பங்கெடுத்திருக்க வேண்டியது, நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்பது உண்மைதான் இல்லைங்களா? அது அந்த ஏமாற்றம் மறுபடியும் வந்துவிடக் கூடாது என்பதிலே எச்சரிக்கையாக இருக்கிறோம். தலைப்பு வந்து மக்கள் பிரச்சனைக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு காங்கிரஸ் எந்த செயலையும் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? பார்க்கலாம் சார். 2026 காங்கிரஸ் நிலைமை என்ன?
படுதோல்வி இதுல பீகார் அரசியல் வேறு, இங்க உள்ள அரசியல் வேறு. அங்க பல்வேறு சதிக்கு திட்டம் 10,000 ரூபாய் 1,40,00,000 பேருக்கு 10,000 ரூபாய் கொடுத்து விலை பேசி வாங்கி விட்டார்கள். அதுதான் குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் மூலமாக 40,000 ஏமாத்திட்டாங்க சார். எஸ்ஐஆரை வச்சு ஏமாத்துறது அமித்ஷா மோடி தந்திரத்தால் தோற்றிருக்கிறோம். அப்படி இருந்தோம் மக்களாக தோத்துக்கிறீங்க. அவங்களுக்கான நேரம், அவங்க தொலைவில் இருக்காங்க, அவங்க பேசட்டும். இவர்கள் ஜெயிச்ச கர்நாடகாவில அங்க நேர்மையா தான் நடந்துச்சு தேர்தல் ஆணையம். நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன அவங்க பேசட்டும், அவங்க பேசட்டும். பேசுங்க மேடம். அதான் சார், அவர் முருகன் சார் சொல்ற மாதிரி அப்படி இருந்தா ஏன் இவ்வளவு கம்மி குறைவான சீட்களுக்கு வந்து ஓகே சொல்றீங்க? சோ அது இல்ல, நீங்க வந்து ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னார் இல்லையா முதலமைச்சர், அந்த லெவல், அந்த ரிலேஷன்ஷிப் அதோட நிக்குது, அவ்வளவுதான். சோ பங்காளிங்களுக்குள்ள அவங்களால பண்ண முடியல. இல்ல இந்த தடவை விட்டு தந்துட்டீங்க. இந்த தடவை 70 சீட்டு கேட்கறதா சொல்றாங்க. இந்த தடவை 70 சீட்டு கேட்டிருக்காங்க. அலையில 40 சீட் தான் கேட்டிருக்கோம். ஓபனா வெளிப்படையா சொல்லிட்டான். இது 70 சீட். நாங்க வெளிப்படையா அறிக்கை வெளியே தெரியாச்சு 40 சீட் தான் கேட்டிருக்கோம்னு. அப்ப நீங்க 70 சீட் 60 சீட் வாங்கின கட்சி 40. ரைட் தான். அது தலைமை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம் மேடம், இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நேரல இடைவேளைக்கு பிறகு சீட்டு ஏன் சொல்றீங்க அசிங்கமா? இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் திமுகவின் கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளின் மௌனம் சொல்லும் செய்தி என்ன என்ற கேள்விக்கு தான் விடை தேடிக்கிட்டு இருக்கோம். காசிநாத பாரதி சார், உங்கள் நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஏறக்குறைய இந்த ஆட்சி வருவதற்காக அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் 520 வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள். ஏறக்குறைய 20% வாக்குறுதிகளை கூட இவர்கள் நிறைவேற்றவில்லை. அது எல்லாருக்குமே, தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இப்போ கூட ஒரு அந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? அந்த வாக்குறுதிகளே திரும்ப போற்ற வேண்டியான 2021 இருக்கின்ற வாக்குறுதிகளில் 20% தவிர மற்றவை நிறைவேற்றப்படாததுனால அடுத்ததுக்கு அதையே வச்சு படிச்சுக்கிடுங்க, டு பி கண்டினியூடுன்னு சொல்லி போட்டுறலாம். என்ன, எந்த இடத்துலையும் வந்து இவங்க வந்து அதுவுமே வந்து 1% வாக்குகள் 1.5% வாக்குகளில் தான் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஏறக்குறைய 35 தொகுதிகளில் 5000க்கும் குறைவான வாக்குகளில் தான் அந்த அன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இழக்கப்பட்டது. அன்றைக்கு தலைமையை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய இறப்பு, 10 ஆண்டுகளாக இருந்த ஆண்டி இன்கும்பன்ஸ், அதையும் தாண்டி கொரோனா பேரிடரிலே அவ்வளவு பெரிய சாதனைகளை அதாவது இந்த ஆட்சி 4 நாட்கள் தாண்டுமா, 4 மாதங்கள் தாண்டுமா, 4.5 ஆண்டுகள் தாண்டுமாங்கிற ஒரு கொஸ்டின் இருந்த சூழ்நிலையில் கொரோனா பேரிடரிலும் மிக ஒரு அற்புதமான ஆட்சியை ஒரு விவசாயியாக எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததிலிருந்து ஆரம்பித்து அந்த தஞ்சை மண்டலத்தை வந்து மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் காட்டி கொடுத்தவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு துணை முதல்வராக இருந்து கையெழுத்து போட்டார். தெரியாம கையெழுத்து போட்டா அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள்லாம் அப்புறம் அரசியலுக்கு வர்றதுங்கிறது அப்புறம் இவங்க போய் விஜயோடைய ரசிகர்களை எல்லாம் சோன்னு சொல்கிறாங்களே, இது நியாயமா? அதனால் வந்து தெரியாமல் எப்படி கையெழுத்து போடுவீங்க? அப்போ எதை வேணாலும் போடுவீங்களா? ராஜினாமா கடிதத்தையும் அப்படியே கையெழுத்து போட்டுருவீங்களா? அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நீங்கள் வந்து அன்றைக்கி 7.5% இடஒதுக்கீட்டிலேருந்து ஆரம்பித்து 22,000 ஏரிகளை தூர்வாரிய கொடிமராமத்து இதிலிருந்து ஆரம்பித்து 22 லட்சம் மக்களுக்கு அம்மா உணவகங்கள் மூலமாக அன்னைக்கு விலையில்லா உணவுகளை கொடுத்ததிலிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய 2011 2021 வரை 21 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து இன்றைக்கு வந்து மருத்துவத்துறையிலே தன்னிறைவை அடைந்திருக்கிறது தமிழகம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி. எந்த இடத்திலும் இவங்க சொல்றது போல நாங்கள் தமிழர்களுடைய உரிமையை விட்டுக் கொடுத்தது கிடையாது.
கிடையாது. 1.5 லட்சம் தமிழ் மக்கள் இறந்ததிலிருந்து ஆரம்பித்து காவிரி பிரச்சனையுடைய அடிநாத முறை இவர்கள் தந்தையாரால் உருவாக்கப்பட்ட அதே பொய் தான். எப்படி தந்தையார் செய்த பொய்யை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நீட் தேர்வுக்கான ரகசியம் தெரியும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிவிட்டு இன்றைக்கு வரை நீட் தேர்வுக்கான ரகசியத்தை தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் தாத்தாவின் வழிவிலே பொய் சொல்லுகின்ற உதயநிதி. மொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற மக்கள் இவர்கள் செய்கின்ற தவறுகளையும் தகிடுதத்தங்களையும் இன்றைக்கும் அதாவது நான் என்ன சொல்றேன், இப்படி பள்ளி கல்வித்துறை இருந்துகிட்டு இருக்க போது நீங்க வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு புரோகிராம் நடத்தி ரேவந்த் ரெட்டியை கூட்டு வந்து நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா மகளிர் இது நான் என்ன கேட்குறேன், மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டது உலக மகா சாதனையா? 3 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டு நீங்கள் 3 மடங்குன்னா என்ன 500 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தால் 3000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கிறான். 48,000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு டாஸ்மாக் வருமானம் இருக்கிறது என்று சொன்னால் அது மகளிரினுடைய பாக்கெட்டுக்கு அவர்கள் கணவர்களால் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய தொகை 10,000 20,000 ரூபாயை மகளிரிடமிருந்து புடுங்கிவிட்டு 1000 ரூபாயை கொடுப்பதை பெருமையாக சொல்லி அதற்கு ஒரு புரோகிராமும் நடத்துகின்றீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் முட்டாள்கள் கிடையாது. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சிக்கும் வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுடைய இதற்கும் முடிவுரை எழுதப்படும். நன்றி சார், நன்றி சார். விஜயகுமார் சார் நிறைவு கருத்து சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்த போதெல்லாம் அது தமிழர்களுக்கு அநீதியே ஏற்பட்டு இருக்கிறது. அது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது இவரை வந்து முருகையண்ணனை வந்து எங்கள் கட்சி தலைமை கழகத்துக்கு வந்து பாருங்கள், அங்கே லட்சமாக வந்துட்டு விண்ணப்ப படிவம் விருப்ப மனு தாக்கல் பண்ணுறாங்க. எங்கள் தொண்டர்களுடைய மன எழுச்சி, அவர்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்கள் தான் வந்து மக்களை போய் சந்திக்க போகிறார்கள் களத்தில். அப்படி களத்தில் சந்திக்கிற அதிமுக தொண்டர்கள் அவர்கள் வந்து இந்த ஆட்சி இனி நீடிக்கவே கூடாது, இந்த ஆட்சி நீடித்தால் இது வந்து தமிழ் நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கேடு விளைவிக்கும்ன்றதுனால இந்த ஆட்சி தூக்கி தூர எறிய வேண்டும் என்கின்றதுனால கங்கணம் கட்டி கொண்டு உறக்கம் இல்லாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் படுதோல்வி 2026 தமிழ்நாட்டு மக்கள் பரிசாக கொடுப்பார்கள். முதலமைச்சராக ஐயா எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். திமுக செய்ய தவறியதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து செய்த தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட மகளிருக்கு உண்டான அத்தனை திட்டங்களும் மடிக்கணினி படிப்பவர்களுக்கான மடிக்கணினி கம்ப்யூட்டர் எல்லா லேப்டாப் அனைத்தையும் எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராகி அவர் 2026 பொதுமக்களுக்கு வாரி வழங்குவார். நல்லாட்சி தந்த எங்கள் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் யாராலும் தடுக்கவே முடியாது. திமுக கப்பல் முழுகிற நேரம் அதிலிருந்து முழுகுவதோ அல்லது வெளியேறி தன்னை தப்பித்துக் கொள்வதோ கூட்டணி கட்சிகளுடைய முடிவு விதி. அதுதான் அந்த விதி திமுக கூட்டணி தோல்வி அடையும். முருகன் சார் நிறைவு கருத்து. 2 நண்பர்களும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் 11 இருந்து 21 வரைக்கும் நடந்த ஆட்சி காலத்து சாதனைகள் எல்லாம் வரிசைப்படுத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வரிசைப்படுத்தி சொன்ன போதுதான் 2021 இந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. செய்த சாதனைகளை பின்னுக்கு தள்ளி 520 பொய் ஓட்டு போட்டு அவர் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைத்து சில சாதனைகள் மக்களிடம் கொண்டு போய் நாங்க சேர்க்க போகிறோம். அதுதான் சாதனை நீங்க கொண்டு போய் சேருங்க. எங்க சாதனைகளை நாங்கள் மக்கள் இடஒதுக்கீடு மருத்துவ கல்லூரி இடஒதுக்கீடுல இருந்து நீங்க சாதனைகளை சொல்லுங்க சார். மக்கள் முருகன் சார், இப்போ நீங்க சொல்றீங்க 2011 சிறப்பான ஆட்சி. நீங்க அனைத்தும் இன்னைக்கு சான்று என்ன நடந்துட்டு இருக்கு? செவிலியர் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? நிறைவேற்றுனீங்களா? ரோட்ல வந்து எல்லா மக்களும் ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி நிரந்தரம் பண்ணீங்களா? அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செஞ்சீங்களா? எல்லாமே மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதியை கொடுத்து நீங்க வெற்றி பெற்றீங்க. ஆனா இன்னும் செய்யல. இந்த தேர்தல் நீங்க அதுக்கான அதிமுக ஆட்சி 2000 ஆனா மக்கள் எல்லாத்தையும் வந்து மனசுல ஏத்துக்குவாங்க. அவங்க சிந்தனைகளை என்ன வாக்குறுதிகள்
திமுக ஆட்சியில் நடந்த நன்மைகள் வாக்குறுதி இன்னைக்கு நீங்க செயல்படுத்தவில்லைன்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை நீங்க வந்து ஏமாற்றி வாக்கப்பட்டீங்க. இந்த தடவை அதுக்கான பலனை அனுபவிக்க போறீங்க. நன்றி நன்றி. கிருத்திகா ராம், உங்க நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. இங்க வந்து மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அன்றாட பிரச்சனைகள். இப்ப வந்து மாதாந்திர மின் கட்டணம் எடுக்கிறது அது சொன்னாங்க, அது பண்ணல. அப்புறம் அரசு வேலை வாய்ப்பு வந்து நிறைய ஒரு 3.5 லட்சம் பேருக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பு அளிப்போம். பிளஸ் 2 லட்சம் பேருக்கு புது அப்பாயிண்டீஸ் வந்து பண்ணுவோம். 5 லட்சம் பேருக்கு பண்றேன்னு சொல்லிட்டு 1 லட்சம் பேர் கூட இனி நம்ம ரெக்ரூட் பண்ணல. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் தீர்வு காண்ற மாதிரி எல்லாருமே ஆக்கப்பூர்வமா, இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால எல்லா கட்சிகளும் ஆக்கப்பூர்வமா செயல்பட்டா பரவாயில்ல. தன்னோட சுயநலம், தன்னோட கட்சி, தன்னோட பதவி, தனக்குண்டான அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் வந்து செயல்படுறது வந்து மக்கள் விரோதமா தெரியுது. சோ இத வந்து திருத்தி அட்லீஸ்ட் இனி வரும் காலங்கள்ல வந்து எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி ஒரு ஆக்டிவ் அப்போசிஷன் மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட இறுதி கருத்துங்க. நன்றி நன்றி மேடம். காஜிநாத் குறுக்கிட்டீங்க. 1.54 லட்சம் கோடிக்கான பாக்ஸ்கான் நிறுவனம், செமி கண்டக்டர் தயார் பண்ணுகின்ற நிறுவனம் 2 மாதங்கள் மனு செஞ்சுட்டு தமிழக அரசுக்காக காத்திருந்து விட்டு இவர்களுடைய கட்டிங்கும் கமிழமும் ஏற்காமல் குஜராத் மாநிலத்திற்கு சென்று விட்டது. 1.54 லட்சம் கோடினா 1,54,000 கோடி. 1 லட்சம் கோடி 54,000 கோடி, ஏறக்குறைய 2 லட்சம் 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டிய கையாளாகாத இந்த அரசுனால அவங்க குஜராத் மாநிலத்திற்கு போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னமும் வந்து இவங்க வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மௌனம் கலைக்கப்படும். 2026. நன்றி சார், நன்றி சார். அதாவது கூட்டணி கட்சிகள் தங்களோட தேவைக்காக மட்டும் தான் வாய் திறக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.